ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாப்பாடு நல்லா இருக்கு சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். நம்ம சேனலில் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. வீடியோக்குள்ளே போகலாம். வாழைப்பழம் வீட்டில் இருக்கா? அப்படியே உரித்து சாப்பிட்றாதீங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ரெசிபி செஞ்சு சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் வாழைப்பழத்தை அப்படியே கண்டிப்பாக சாப்பிட மாட்டீங்க. இந்த ரெசிபி செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இது செய்யறதுக்காகவே போய் வாழைப்பழம் வாங்கிட்டு வருவீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் கோதுமை மாவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் ரவை எடுத்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிப்பியில் நம்ம ப்ரௌன் சுகர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், ஒயிட் சுகர் யூஸ் பண்ணலை. உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு தேவையான ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சில பேர் ஸ்வீட் அதிகமாக சாப்பிடுவாங்க, சில பேர் கம்மியாக சாப்பிடுவாங்க. ஸோ உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப்புக்கு 1 கப் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் மிக்ஸ் பண்ணி நல்ல ஒரு பேட்டராக ரெடி பண்ணிக்கலாம். இப்போது உங்கள் வீட்டில் வாழைப்பழம் இருக்கும், அதை சின்ன சின்ன பீசஸாக ஒரு பவுலில் கட் பண்ணி போட்டு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இந்த மேஷ் பண்ண வாழைப்பழத்தை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரோட மிக்ஸ் பண்ணி குழி பணியார சட்டியில் பனானா பணியாரமாக எடுக்க போகிறோம். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாப்பிட்றவங்க எல்லாம் அசந்தே போயிடுவாங்க. டக்குன்னு செஞ்சிடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிடலாம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட சாப்பிட்லாம். ரெண்டுத்துக்குமே சூப்பராக இருக்கும். அதோட இதில் நெய் விட்டு செஞ்சு பார்த்திங்கன்னா அதை விட டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இப்போது நம்ம மேஷ் பண்ண பனானாவை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரோட கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ணியிருக்க வாழைப்பழம் கோதுமை மாவோட மிக்ஸ் ஆகி பேட்டர் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடும். உங்களுக்கு தேவைன்னா தேங்காய் பீசஸை சின்ன சின்னதாக கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் ஒரு டேஸ்ட் அருமையாக இருக்கும். கொஞ்சம் ஏலக்காய் பவுடரும் ஆட் பண்ணிக்கோங்க. குழிப்பணியார சட்டியை அடுப்பில் வச்சு ஒரு குழியிலையும் 1/2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. எண்ணெயை விட நெய் விட்டு பண்ணிங்கன்னா இந்த ரெசிபி கூடுதல் சுவையோடு இருக்கும். இந்த அப்பத்தை இன்னும் ஒரு ரிச் ஃப்ளேவருக்கு கொண்டுட்டு வரணும்னா நெய்யில் கேஷ்யூ நட்டையும் ட்ரை ஃப்ரூட்ஸ் எதுவாக இருந்தாலும் பாதாம் பிஸ்தா எதுனாலும் ஃப்ரை பண்ணி இந்த அப்ப மாவு கூட மிக்ஸ் பண்ணி இதை சுட்டு எடுத்து சர்வ் பண்ணி பாருங்கள். ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் இருக்கும். எல்லாருமே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க. ஒவ்வொரு குழியிலையும் பேட்டர் விட்டு சுற்றிலும் இன்னும் கொஞ்சம் நெய் விட்டு 2 பக்கமும் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் திருப்பி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்திங்கன்னா நம்மளோட சூப்பரான பனானா அப்பம் ரெடி ஆகிடும். இந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சாப்பாடு நல்லா இருக்கு சேனல் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் லைக்கையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்னொரு அருமையான வீடியோவோடு நான் திரும்ப வரேன். அது வரைக்கும் காத்திருங்கள். பாய் பாய். மறக்காமல் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும்.